தீட்சை வாங்கணும், பூசை பண்ணணும், சிவபுண்ணியம் நிறைய செய்யணும். சிவபுண்ணியம் நிறையா செய்யணும். அது இல்லாமல் நமக்கு எத்தனை ஆண்டுகள் இந்த பாடத்தை திரும்ப 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 படித்தாலும் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும், அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை. இது எப்போ உணர முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கி பூசை பண்ணி படித்து பாருங்கள், புரியும். அது வரைக்கும் இது புரியாது. அது வரைக்கும் சொல்கிறது எப்படி இருக்கும், இவர் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிகிட்ருக்கிறாரியா அப்படின்னு தோணும். அது திருவருள் அவரவருக்கு அனுபவமாக வாய்க்கிற போது அதை அறிந்து கொள்ளலாம். சரி, அதனால் இங்கே தீக்கையை சொல்கிறார். 8வது பாட்டும் 9வது பாட்டும் கேட்போரும் பயனும். கேட்போரும் பயனும். இந்த நூல் யார் கேட்கலாம்? யார் கேட்கலாம்? யார் கேட்கலாம்? தீக்கை வாங்கினா கேட்கலாம், தீக்கை வாங்கினா கேட்கலாம். அப்போ இங்கே அட்மிஷன் அப்போவே அதை சொல்லுங்கள் சார். அவர் ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் பிடிங்க, நீங்கள் கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வரும்போதே இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே வந்தால் தீக்கை வாங்கினா தான் பாடங்கிறீங்க, என்னங்க இப்படி முன்ன பின்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. அது உள்ளே வந்தால் கேட்டதுக்கு பிறகு தான் நமக்கு அது மீது ஆசை வரும். அது நமக்கு நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் நமக்கு கொடுத்த அருட்கொடை. இல்லைன்னா இதெல்லாம் இங்கே இல்லை. எல்லாம் ஆதீனங்களில் நிர்வாண தீக்கை வாங்கினவங்களுக்கு தான் பாடம். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் தம்பிரானாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் யாராக இருக்கணும்? சன்னிதானத்தில் அந்தந்த திருமடங்களில் சன்னிதானமாக இருந்தால் தான் சைவ சித்தாந்தம். மற்றவங்களுக்கெல்லாம் இது சைவ சித்தாந்தம் வாய்ப்பே இல்லை. நமக்கு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நமக்கு போட்ட பிச்சை. அதனால தான் இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். இறைவன் அவரது அறிவில் நின்று நமக்கு கொடுத்துருக்கிற ஞான கொடை. அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, நம்ம வாங்கினோமோ வாங்கலையோ, அது பெருமான் கீழே இறங்கி வரார். எவ்வளவு கீழே இறங்கி வரார்னா எவ்வளவு, நாம் எத்தனை அறியை எளிய யானாய் இணையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டா என்று நாவுக்கரசு பெருமான் சொல்கிற மாதிரி நமக்கு பெருமான் அவ்வளவு கீழே வந்து இறங்கி நமக்கு இதையெல்லாம் ஞானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். கேட்ட பயனாகவாவது நம்ம என்ன செய்யணும், அந்த நிலைக்கு உயரணும். ஏன்னா உயர்ந்தால் தான் பயன் விளையும். அதனால் கேட்போரும் பயணம்னார். கேட்போர் யார்? அதிகாரி. அது அதிகாரி. பயன் என்ன? இந்த நூல் கேட்பதினாலே விளைகிற பயன் என்ன? பின்னாடி 100வது பாட்டில் சொல்லுவார். இதே சிவபிரகாசத்தில் 100வது பாட்டில் சொல்லுவார். திருவருள் கொடுத்து மற்ற சிவபிரகாச நன்னூல் விரிவது தெளியுமாற்றால் விளம்பி ஏது கொண்டு பெருகிய நூல் என்று சொல்லுவார். திருவருள் கொடுத்து அப்படின்னு என்னது? தீக்கை செய்து. என்ன சொல்கிறாருங்க? நூலை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? ஆச்சாரியர் முதல்ல நூல் உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாணவருக்கு என்ன செஞ்சிடணுமா? தீக்கை முதல்ல செய்யணுமா. திருவருள் கொடுத்து இச்சிவப்பிரகாச நன்னூல் அதை ஏன்னா அப்போ தான் பாடம் விளங்கும். இல்லைன்னா விளங்காது. இல்லைங்க எனக்கு புரியுதுங்க அப்படின்னா சொற்பொருள் புரியும். எது புரியாது? அனுபவமாக விளையாது. அனுபவம் வேறு, அறிவு வேறு. இல்லைங்களா? இப்போ ஊட்டி போனால் நல்லா குளிரும். யாருக்கு தெரியாது? எல்லாத்துக்கு தான் தெரியும். ஊட்டி போனால் குளிருங்கிறது யாருக்கு தெரியாது? எத்தனை பேர் போய் பார்த்தோம்? போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கெல்லாம் அவர் சொன்னார் சார், இவர் சொன்னார் சார், டிவியில் சொல்கிறான் சார், பேப்பரில் போட்டிருக்கிறான் சார், ஊட்டியில் மைனஸில் குளிருதாம்மா. இப்போ அறிவு வந்துருச்சா இல்லையா? கேட்ட உடனே வந்துருச்சு. அனுபவம் வந்துருச்சா இல்லையா? அப்போ அங்கே போனால் சொட்டெல்லாம் போட்டுட்ருக்கணும், இங்கே சட்டை போடாமல் நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். ஏன் அது அங்கே தானே, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அது எங்கேயோ இருக்குது. அப்போ என்ன இல்லை? அனுபவம் இல்லை. அப்போ அது நூல் அறிவால் விளங்குவது என்பது வேறு, அனுபவமாய் விளங்குவது என்பது வேறு. அது அழகாக நமக்கு திருமந்திரத்தில் சொல்லுவார். என்னதுங்க? தாய் தன் மணானனோடு கூடிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனே முகத்தில் கண்ணிடந்து காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே
ஆனந்தம். மகற்கு தன் தாய் மணானலோடு கூடிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனே முகத்தில் கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிற முட்டாளு மோடா, பெருமானை எங்கே பார்க்கணும்? அகக்கொண் கொண்டு பார். அது எப்படி இருக்கும்? தாய் தன் அந்த தாம்பத்தியத்தை மகளுக்கு போய் சொல்ல முடியுமா? என்ன செய்யணும்? எல்லாம் வயசு வரும், உனக்கு கல்யாணம் ஆகும், நீ கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்காரனோட கூடி நின்னா உனக்கு தெரியும். இப்போ சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு ஒரு தாய் சொல்வது போல பெருமானோடு கூடி பெறுகிற இன்பத்தை என்ன செய்ய முடியும்? அவரவருக்கு பக்குவம் வரணும், அவரவருக்கு சிவபுண்ணியம் வரணும். வருகிற போது அவரவர் கூடி நின்று அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். இதை யாரும் என்ன செய்ய முடியாது? இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அப்போ அந்த அனுபவம் நிகழ்வதற்கு மூல காரணமாக இருப்பது குருநாதனது குருவருள் தான். குருவருள் தான். அது இல்லாமல் இதுக்கு வாய்ப்பே இல்லை. வேறு வழி ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு வாய்ப்பும் இல்லை, ஒரு வாய்ப்பும் இல்லை. அதான் இங்கே. அதனால் பாருங்கள், நூற்பயர் சொன்ன உடனே கேட்போரும் பயணம்னு எதை சொல்கிறாரு? தீக்கை சொல்கிறார். 8, 9 2 பாட்டும் தீக்கை தான். மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூலமலத்தார் மூன்றும் உடையார்கள் அன்றே தீவகமா என உருவில் வந்து நாதன் திருநோக்காள் பரிசத்தாள் திகழும் வாக்காள் பாவனையாள் மிகுநூலாள் யோகப் பண்பாள் பரவி வரும் அவுத்திரியாள் பாசநாசம் மேவ அருள் உதவும் அவுத்திரி 2 தரணாம். அருள் உதவும் அவுத்திரி 2 தரணாம். வியன் கிரியை ஞானமென விளம்புமாறே. ஆறுயிர் மூவகை. ஆறுயிர் வர்க்கம் மூவகை. உயிர்கள் 3 வகைப்படும். உயிர்கள் 3 வகைப்படும். அப்போ உயிர்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் பொதுவாக 3 பிரிவு. பொதுவாக 3 பிரிவு. சிறப்பாக ஒவ்வொன்றும் தனித்தனி. ஒவ்வொன்றும் தனித்தனி தான். இந்த உயிர் மாதிரி இன்னொரு உயிரை காட்ட முடியாது. இந்த உயிர் இதுதான், அந்த உயிர் அதுதான். இந்த ரெண்டுக்கு என்ன கிடையாது, சொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? பொதுவாக பிரிச்சுக்கலாம். 8வது 9வது 10வது அப்படி வச்சுட்டோம்னா 8வதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது பல பேர் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. 9வதுல பல பேர் இருப்பாங்க. அவன் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பானா? 9வதுங்கிறதுல இவன்லாம் ஒரு ஆள், 8னா இவன்லாம் ஒரு ஆள், 10னா இவன்லாம் ஒரு ஆள், அவ்வளோ. ஆனால் அதுக்குள்ளே எப்படி இருக்கும்? அது பல நல்லா படிக்கிறவன் இருப்பான், சுமாராக படிக்கிறவன் இருப்பான், ஒன்றுமே படிக்காதவன் இருப்பான். அதெல்லாம் தனித்தனி. எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கும். எல்லாத்துலேயுமே பக்குவ வேறுபாடு என்பது இருக்கும். ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் வேறுபாடு உண்டு. ஒரே மாதிரி இன்னொரு உயிர் இருக்காது. இன்னொரு உயிரே இருக்காது. எப்போ? பிறப்பிலிருந்தே பிறப்புக்கு வருவதற்கு முன்பாகவே உயிர்கள் பல. உயிர்கள் பல. பலன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அதில் ஏதோ ஒரு வேறுபாடு இருக்குது. ஏதோ ஒரு வேறுபாடு இருக்குது. வேறுபாடு என்பது எதை பொறுத்து இருக்குது? அறிவில் வேறுபாடு. அறிவில் வேறுபாடு உண்டு. உயிர்களின் அறிவிலே அனாதி கேவல நிலையிலேயே வேறுபாடு உண்டு. வேறுபாடு உண்டு. எந்த உயிரும் இன்னொரு உயிர் போல் இருக்காது. எந்த உயிரும் இன்னொரு உயிர் போல் இருக்காது. எவ்வளோ இருக்கும்? ஒரு மைக்ரான் அளவாவது அறிவில் வேறுபாடு இருக்கும். ஒரு மைக்ரான், அது நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சின்ன அளவு. அந்த அளவுக்காவது என்ன இருக்கும்? இந்த அறிவுக்கும் அந்த அறிவுக்கும் வேறுபாடு இருக்கும். ஆனால் பொதுவாக பிரித்தா என்ன செய்யலாம்? 3ஆக பிரிச்சிடலாம். ஒரு மலத்தார், இருமலத்தார், மும்மலத்தார். ஒரு மலம் உடையவர்கள், இருமலம் உடையவர்கள், மும்மலம் உடையவர்கள். ஒரு மலம் உடையவர்களுக்கு என்ன மலம் இருக்கும்? ஆணவம் மட்டும். இருமலம் உடையோருக்கு ஆணவமும் கண்மமும். 3 மலம் உடையோருக்கு ஆணவம் கண்மம் மாயை. ஒரு மலம் உடையார் யார்? விஞ்ஞான கலர். இருமலத்தார் புரளையா கலர். மும்மலத்தார் சகலர். மும்மலத்தார் சகலர். இங்கே பாருங்கள், பாட்டுக்கு வாங்க. மூவகை ஆறுயிர் வர்க்கம். ஆறுயிர் வர்க்கம் மூவகை. ஆறுயிர் வர்க்கம் மூவகை. யார்? மலத்தார். மலத்தார்
ஆணவ மலம் மட்டும் உடையவங்க, ஆணவ மலம் மட்டும் உடையவங்க. அவருக்கு பேர் என்ன சொல்கிறாரு? மலத்தார். மலம்னு சொன்னால் ஆணவம் தான், புரியுதா இல்லைங்களா? மலம்னு மட்டும் சொன்னால் என்னது? ஆணவம் தான். மலத்தார் யார்? விஞ்ஞான கலர். ஆணவம் மட்டும் இருக்கிறவங்க விஞ்ஞான கலர். கண்ம மூலமலத்தார். கண்மமும் மூலமலமும் உடையவர். கண்மம் தெரியும், மூலமலம் எது? ஆணவ மலம். இப்போ எத்தனை மலம்? 2. இவங்க யார்? பிரளயா கலர். 3 உடையார். இன்னும் தனித்தனியாக சொல்ல வேண்டாம், எல்லாம் சகல செவ்வாய்க்கும் விட்டு இருக்கு. 16 பேரும் பெற்றவன் யார்? நம்ம தான். 3 உடையார். 3 உடையார். எதுலேயும் குறை கிடையாது, எதுலேயும் குறை கிடையாது. எது? சகலர். சகலர். நமக்கு விஞ்ஞான கலர். விஞ்ஞானம் என்பதற்கு மேலான மேலான அறிவுடையோர். மேலான அறிவுடையோர். மேலான அறிவுடையோர். அதனால் அவங்களுக்கு என்ன பேர்? விஞ்ஞான கலர். பிரளயா கலர். பிரளயா கலர். கலர் என்பதற்கு கலையாதி தத்துவங்களோடு கூடியவர். கலையாதி தத்துவங்களோடு கூடியவர். அகலர். கலையாதி தத்துவங்களோடு கூடாதவர் அகலர். பிரளய காலம் வரைக்கும் இவங்களுக்கு அதிகபட்ச வாழ்நாள். பிரளயா கலராக ஒருத்தர் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் பிரளயா கலராக பிறந்துட்டார். பிரளயா கலராக பிறக்கிறதுனா அந்த பிறப்பே இப்போ பிறக்கிற போதே கேவலத்தில் இருந்து ஆன்மா பிறவிக்கு வருது. முதல் பிறப்பு. முதல் பிறப்புக்கு வருகிற போதே அப்படி எடுத்து பார்ப்பார், இவன் அறிவு எப்படியா இருக்குது? நல்லா இருக்குது. இவனை தூக்கி எதில் போடு? விஞ்ஞான கலரில் போடு. விஞ்ஞான கலரில் போடு. இவனை பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, எங்கே போடு? பிரளயா கலரில் போடு. இது தேரவே தேராது, தூக்கி சகலரில் போடு. முதல் பிறப்பிலேயே எப்படிது? முதல் பிறப்பிலேயே விஞ்ஞான கலர், முதல் பிறப்பிலேயே பிரளயா கலர், முதல் பிறப்பிலேயே சகலர். சரிங்களா? அப்போது அந்த அறிவுக்கு ஏற்ப முதல் பிறப்பை கொடுக்குறாரா இல்லையா? முதல் பிறப்பிலேயே இந்த 3 வேறுபாடு வந்துடுது. 3 வேறுபாடு எப்போ வந்துடுது? முதல் பிறப்பிலேயே வந்துடுது. எனவே விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். அப்புறம் இது ஒரு பிரிவு, இது ஒரு பிரிவு. இப்போ பல பிறப்புகள் இந்த ஆன்மா என்ன செய்யுது? பிறக்குது. இப்போ சகலராக பிறந்தாச்சு, சகலராக பிறந்தாச்சு. பிறந்த ஆன்மா இப்போ இது எத்தனாவது பிறப்பு? ஒரு லட்சம் கோடி பிறப்புன்னு வச்சுக்கங்க, சும்மா ஒரு கணக்கு வச்சுக்குவோம். சரி, இந்த பிரளய கலர் இதுங்க அப்புறம் வச்சுக்குவோம். இப்போது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வீடு பேர் அடைகிறது எப்போ? வீடு பேர் அடைகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஞ்ஞான கலர், விஞ்ஞான கலர் பெரும்பாலும் ஒரு பிறப்பிலேயே திருவடிக்கு போயிடுவாங்க. ஒரு பிறப்பில் திருவடிக்கு போயிடுவாங்க. தீராதது ஒரு சில பிறப்புகளில் எங்கே போயிடுவாங்க? திருவடிக்கு போயிடுவாங்க. அப்போது ஒரு சில பிறப்புகளிலேயே எங்கே போயிடுவாங்க? பெருமானோட திருவடியில் கலந்துருவாங்க. யார்? விஞ்ஞான கலர். விஞ்ஞான கலருக்கு அதிகபட்சமாக சில பிறப்புகள், அதிகபட்சமாக சில பிறப்புகள். சரி, இந்த பிரளயா கலர் இருக்கானா இல்லையா? இந்த பிரளயா கலர் இவனுக்கு திருவடிக்கு போகிறதுக்கு எத்தனை பிறப்பாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்ச டைமு ஒரு பிரளயம். பெருமான் ஒரு புவனத்தையெல்லாம் தோற்றுவிக்கிறாரா இல்லையா? புவனத்தை தோற்றி வச்சு பிறப்பு கொண்டு வந்து விடுறாரு. அப்புறம் இது புவனம் அப்படியே இருக்கும். ஆன்மா என்ன செய்யும்? பிறக்கும், இறக்கும், பிறக்கும், இறக்கும், போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால எல்லை, 1,00,000 கோடி ஆண்டு அப்படி ஏதோ ஒன்று கணக்கு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆகமத்தில் கணக்கு இருக்குது. அந்த காலம் வருகிற போது என்ன செய்வார்? மொத்தமாக ஆட்டத்தை கலைச்சிடுவார். மொத்தமாக எல்லாத்தையும் ஒடுக்கி கொஞ்சம் இருக்குப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சிடுவார்? கொண்டு போய் எல்லாத்தையும் ஒடுக்கிடுவார். மொத்தமாக எல்லாத்தையும் ஒடுக்குன்னா அதுக்கு என்ன பேர்? பிரளயம்னு பேர். பிரளயம் என்பது என்னதுங்க? உலகத்தை சங்கரிக்கின்ற காலம். உலகத்தை சங்கரிக்கின்ற காலத்திற்கு பிரளயம் என்று பெயர். இப்போது ஊழிக்காலம், ஊழிக்காலம். சரிங்களா? அப்போது இந்த பிரளயாகலர் என்று சொல்லக்கூடியவங்க இப்போது முதல் பிறப்பு எடுத்தாச்சு. அவன் சாதனையெல்லாம் செய்வான், வினையை செய்வான், அப்படியே இருக்கிறான். 1 பிறப்பு, 2 பிறப்பு, 3 பிறப்பு, 100 பிறப்பு, 1000 பிறப்பு. இப்படி இந்த பிறவிக்குள்ளேயே அவன் என்ன செய்வான்? பக்குவம் வருகிற போது
எங்கே போயிடுவான்? திருவடிக்கு போயிடுவான். திருவடிக்கு போயிடுவான். ஒரு வேளை அவன் திருவடிக்கே இன்னும் போகலை, திருவடிக்கே போகலை. இப்போ பெருமான் என்ன செய்கிறாரு? உலகத்தை ஒடுக்கிறார். ஒடுக்கும் போது எஞ்சி நிற்கின்ற பிரயாகலர்லாம் இருக்கிறானா இல்லையா? பிரயாகடலில் வந்தவனில் திருவடிக்கு போனவன்லாம் போயிட்டான். மீதி எஞ்சி நிற்கிறவன் சில பேர் இருப்பானா இல்லையா? அவனை என்ன செய்வார்? திருவடிக்கு கூப்பிட்டுருவார். போதும் நீ செஞ்சதெல்லாம், நீ ஒன்றும் தேர்ற மாதிரி தெரியல, எல்லாத்தையும் கழிச்சுடு. எல்லாத்தையும் இந்த பாஸ் மார்க் போடுவாங்களா இல்லையா? கிரேஸ் மார்க் போட்டு என்ன செய்வாங்க? 30 போடியா, 5 மார்க் 35 தூக்கி போடு, இவனை வச்சுட்டு அடுத்த வருஷம் இவனை வச்சுட்டு ஏமாடு வருது, தூக்கி போடியா அடுத்த கிளாஸில் அப்படின்னு சொல்லி கிரேஸ் போட்ட மார்க்கு இவ்வளோ தாங்க ஐயா. வாங்கினது பூரா கிரேஸ் மார்க்கு தான். நீங்கள் மார்க்கு போடலைங்கிறீங்க, நாம் வாங்கின மார்க்கு பூரா கிரேஸ் மார்க்கு தான். நம்ம என்னத்தை படித்தோம் எழுதினோம் ஒன்றும் கிடையாது. மொத்த மார்க்கும் கிரேஸ் மார்க்கு தான் நம்மளுக்கெல்லாம். புரியுதுங்களா? நீங்கள் போடலாம் சொல்லாதீங்க, நாம் வாங்கினது மொத்தமும் கிரேஸ் மார்க்கு தான். சரிங்களா? அப்போ பிரளயகாலர் என்ன செய்வார்? திருவடியில் ஒடுக்கிடுவார். அதனால் பிரளய காலம் வரைக்கும் அவர்கள் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பேர் பிரளயகாலர்னு பேர். பிரளய காலம் வரைக்கும் கலையாதி தத்துவங்களோடு கூடியிருப்பாங்க. பிரளயம் ஒடுங்குகிற போது அவர்கள் கலையாதி தத்துவங்களை விட்டு நீங்கி திருவடிக்கு போயிடுவாங்க. அதனால் அவருக்கு பிரளயாகலர் என்று பெயர். அடுத்தது சகலர். இவங்களுக்கு ஒரு பிரளயமெல்லாம் இல்லை. பிரளயம்னா எல்லாம் எதில் ஒடுக்கி கொண்டு போய் புத்தி தத்துவத்தில் ஒடுக்கிடுவார். எங்கே கொண்டு போய் ஒடுக்கிடுவார்? புத்தி தத்துவத்தில் ஒடுக்கி, புத்தி தத்துவத்தை கொண்டு போய் மாயையில் ஒடுக்கி, மாயை கொண்டு போய் திரோதான சக்தியில் ஒடுக்கி, திரோதானத்தை அருளில் ஒடுக்கி, அருளை கொண்டு போய் சிவத்தில் ஒடுக்கி பேசாமல் இருந்துக்குவார். திருப்பி ஆரம்பிக்கலாப்பா அப்படின்னு ஆரம்பித்தா என்ன செய்வார்? தன்னிலிருந்து அருட்சக்தியை பிரிப்பார். அருட்சக்தியிலிருந்து திரோதான சக்தி வரும். திரோதான சக்தியிலிருந்து மாயையிலிருந்து தத்துவங்கள் தோன்றும். நமக்கு புத்தி தோன்றின உடனே புத்தியிலிருந்து நம்மளையெல்லாம் திருப்பி எங்கே விட்டோமோ அங்கேருந்து திருப்பி ஆரம்பிச்சிடுவார். ஒடுங்குகிற போது என்ன பக்குவத்தில் இருந்தோமோ அந்த பக்குவத்திலிருந்து அடுத்தடுத்த பிறப்புகள் வரும். அப்போ நமக்கு ஒரு பிரளயமெல்லாம் இல்லை, பல பிரளயங்களில் நாம் பிறந்து இறந்து வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அறிவு அவ்வளவு மோசமாக இருக்குது ஐயா. அதுதாங்க ஐயா, போட்டதே கிரேஸ் மார்க்கு தான். இப்போ இந்த திருநீர் பூசி இங்கே உட்காந்துருக்கிறோமா இல்லையா? இதே கிரேஸ் மார்க்கு தான். இங்கே உட்காந்துருக்கிறதே கிரேஸ் மார்க்கில் தான். நினச்சி பாருங்கள், இந்த தகுதி நமக்கு இருக்கிறதா? இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா? என்னது 24 சமயத்தை எழுதி போட்டோமா இல்லையா? அதில் இருக்கிறவன்ட்டு இருக்கிற நல்ல குணம் கூட நம்ம வீட்டு இல்லை. உண்டா இல்லையா? ஆனால் நம்மளை கொண்டு வந்து இங்கே திருநீர் பூசி நீ சைவையா அப்படின்னு வச்சுருக்கிற. எதனால்? கிரேஸு தான். நமக்கு எந்த தகுதி இருக்கிறது? புழுவுக்கும் எனக்கும் 3 குணம். யார் சொல்கிறா? நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். புழுவுக்கும் எனக்கும் 3 குணம். புழுவுக்கு என்போல் பொல்லாங்கு இல்லை. பொறாம புழுவுக்கு இல்லை, எனக்கு இருக்குதுயா. யார் சொல்கிறா? நாவுக்கரசர் சொல்கிறார். நம்மெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? என்ன மாதிரி யார் இருக்கிறாங்க? இன்னும் நம்ம இந்த பாடலாம் கேட்ட உடனே வேறு நமக்கு இன்னொன்று வந்து, நான் சைவ சித்தாந்தி தெரியுமா? நான் யார்? சைவ சித்தாந்தி அப்படின்ட்டு வந்து நின்றுவோம். எதை தொலைக்கிறதுக்காக இங்கே வர்றோமோ அது இங்கே படிக்கிறதுனால நமக்கு அதிகம்தான் ஆகிறது. சைவ சித்தாந்தம் படித்தா என்ன ஆகணும்? ஆணவ மலம் கெடணும். ஆணவ மலம் தற்போதம் கெடணும். அழகாக சொல்லுவார் சிவபோகசாஸ்திரர். கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் போல செல்லனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விடிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ. கற்க இடர்பட்டு மிக கற்று. இப்போ படிக்கிறதுனா இப்போ சைவ சித்தாந்தம் இப்போ நமக்கு வந்து உட்காந்துருக்கிறோமா இல்லையா? என்ன சாதாரணமாக வந்து உட்காந்துட முடியுமா? எத்தனை வேலையை விட்டுட்டு, எத்தனை வருமானத்தை விட்டுட்டு, வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு, உனக்கு இதே வேலையாக போச்சு, நிம்மா காலையில் கிளம்பி போயிடுற வீட்டை பார்க்குறது அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க.
வேலையை விட்டு வருமானத்தை விட்டு இல்லையா இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி எங்கே வரோம்? கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் இத்தனை கஷ்டப்பட்டு படிக்கிறியா, படித்து நீ என்னையா பண்ணுற? மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு. இதை படிச்சுட்டு போய் நீ என்ன செய்கிற? எங்கே வா, சைவ சித்தாந்தம் உனக்கு தெரியுமா? எங்கே சொல்லி பார்க்கலாம். அவன் ஒன்று சொல்லுவான், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, இப்படி தான் அப்படி தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? வீணாக தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வீணாக தர்க்கம் பண்ணி. அதுக்காக படிக்கிற? அதுக்காக படிக்கிற? நாய் போல சல்லனவோ இப்படி பார்க்குறாரு, தெருவில் 2 நாய் வல்லு 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 வல்லுன்னு கத்திட்டு இருக்கும். அதுக்கும் உனக்கும் என்னையா வித்தியாசம்? உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்காக நீ படிக்கிற? உன் அறிவு புலமையை காட்டுறதுக்காக நீ படிச்சுட்டு இருக்கிற. அதுக்கு நீ ஏன் சைவ சித்தாந்தத்தை படிக்கிற? இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? வேறு ஏதாவது போய் படி. ஏன்? அதில் உனக்கு கத்துறதுக்கு நிறைய பேர் கிடைப்பான். இது சைவ சித்தாந்தம் போய் கத்துறதுக்கு உனக்கு ஆள் கிடைக்க மாட்டான். ஏன்? ஒருத்தனுக்கு தெரியாது. நீ ஏன் 4 பேர்த்துட்டு போய் கத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது படிக்கிற? இதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? வேறு ஏதாவது படிச்சின்னா என்ன செய்யலாம்? 1000 நாய்ட்டு கத்தலாம். நீ ஏன் 2 நாய்ட்டு கத்திட்டு இருக்கிற? 1000 நாய்ட்டு போய் கத்திட்டு இருக்கலாம் இல்லையா? எனவே நாய் போல சல்லனவோ அதுக்காயா படிக்கிற? எதுக்கு படிக்கிற? நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாருக்கு ஆளாகி. சைவ சித்தாந்தம் படிக்கிறது பெருமான் திருவடிக்கு ஆளாகி நிற்கிறதுக்கு தான் சைவ சித்தாந்தம். உள்ளம் அடங்கல்லவோ. சித்தாந்தம் படித்தா அறிவு அடங்கணும், அறிவு அடங்கணும். அறிவு அடங்கிறதுக்கு நீ சித்தாந்தம் படிக்கிறியா, இல்லை நாய் மாதிரி கத்துறதுக்கு சித்தாந்தம் படிக்கிறியா? யார் கேட்குறா? குருஞான சம்பந்தர் கேட்குறார். குருஞான சம்பந்தர் கேட்குறார். அப்போது இதை படிப்பதினாலே பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவு திருவருளிலே அடங்கி நிற்க வேண்டுமே ஒழிய நமக்கு இந்த வார்த்தை ஜாலமெல்லாம் காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எனவே சகலர்கள் என்பவர்கள் என்னதுங்க? பல பிறப்புகளிலே பிறந்து இந்த பக்குவ தொடர்ச்சி ஒரு பிறவி இல்லை, பல 100 பிறவி, பல கோடி பிறப்புகள். அதை நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் என்று சொல்லுகிறார். எனவே ஆன்மாக்கள் 3 வகைப்படும். சில பிறப்புகளிலே திருவடி அடைகின்ற விஞ்ஞானகலர், ஒரு பிரளயத்திற்குள்ளே திருவடி அடைகின்ற பிரளயாகலர், பல கோடி பிறப்புகள் பிறந்து உளறுகின்ற சகலர். அப்புறம் அன்றே என்பதற்கு அழகா பொருள் செய்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்பினாலே விஞ்ஞானகலர், பிறப்பினாலே பிரளயாகலர் என்று 2 பிரிவு இருக்கிறது. அடுத்தது பக்குவ முதிர்ச்சியினாலே சகலரும் என்னவாவாங்க? பிரளயாகலராகவும் விஞ்ஞானகலராகவும் ஆவாங்க. அப்படியும் ஆவாங்க. ஏன்னா இங்கே பிறப்பில் எப்படி இருப்பாங்க? சகலராக இருப்பாங்க. அறிவு நிலையில் எப்படி இருப்பாங்க? விஞ்ஞானகலராக இருப்பாங்க. பிரளயாகலராக இருப்பாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு தெரியாது. ஆனால் உயிர்த்து உணரலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களிடத்து மாயை தொழில்படலை. உலகத்தில் இருக்கிறாங்க. மாயாகாரியத்தின் மீது அவர்களுக்கு பற்றில்லை. மாயாகாரியம் எது? உலக போகம்தான். வீடு வாசல், பணம், சொத்து பத்து, மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், இவர்கள் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை? பற்றில்லை. வந்தால் வருதியா, போனால் போதியா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக உலக பந்தத்தை என்ன செய்கிறாங்க? அப்படியே சாதாரணமாக உதறி நிற்கிறாங்க. அப்போ அறிவில் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை? மாயா சம்பந்தம் இல்லை. இப்போ மாயா சம்பந்தம் நீங்கிட்டால் அவங்க யார்? அவங்களுக்கு எத்தனை மலை இருக்குது? இப்போது 2 தான் இருக்குது. ஆணவம் இருக்குது, கண்மம் இருக்குது. மாயை அங்கே தொழில் செய்யலை. அப்போ அவங்க அறிவினால் யார்? பிரளயாகலர். அறிவினால் உடம்பாலே சகலர், அறிவால் பிரளயாகலர். இன்னும் சில பேர் கண்ம சம்பந்தமும் கெட்டு போகும். ஏன்னா மாயையும் கண்மமும் விரட்ட.
கண்ம சம்பந்தமும் கெட்டு போனால் அவர் அறிவினால யார்? விஞ்ஞான கலர். அறிவினால விஞ்ஞான கலர். அப்புறம் சில பேர் இங்கிருந்து இந்த பிறப்பை முடிச்சுட்டாங்க, பிறப்பை முடிச்சாச்சு. அவங்க அடுத்த பிறப்பு எங்கே போகிறாங்க? பிரளயாகலர் போனத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க யார்? அங்கே போய் அடுத்த பிறப்புகள் அங்கேருந்து போவாங்க. எங்கேயே அறிவினால் பிரளயாகலராக இருப்பாங்க, எங்கேயே அறிவினால் விஞ்ஞான கலராக இருப்பாங்க. பிறப்புனால் அவங்க யார்? சகலர். அப்புறம் இந்த பிறப்பு முடித்ததுக்கப்புறம் அடுத்த பிறப்பு அவங்களுக்கு எங்கே இருக்கலாம்? எங்கேயும் இருக்கலாம். பிரளயாகலர் இருக்கக்கூடிய போனங்களில் அடுத்த பிறப்பு பிறக்கிறாங்க. அப்போ பிறப்பினால் அவங்க என்ன ஆகிடுவாங்க? பிரளயாகலர் ஆகிடுவாங்களா இல்லையா? அப்போது முதல் பிறப்பிலேயே பிரளயாகலர் வந்தவர் அங்கே இருப்பார். இப்போ சகலராக பிறந்து பக்குவ முதிர்ச்சியால் அங்கே போய் பிரளயாகலர் இருப்பார். இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ ஐஏஎஸ் இருக்கிறாங்களா இல்லையா? ஐஏஎஸ் நேராக ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போகிறவர் ஒருத்தர் இருப்பார். இன்னொருத்தர் இங்கே குரூப் ஏ பாஸ் பண்ணி போயிருப்பார். அவர் ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணோன்னே அவர் என்ன செய்வாங்க? ப்ரொமோட்டட் ஐஏஎஸ்ன்னு போடுவாங்க. ஏன்னா 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சுருவாங்க? ஐஏஎஸ் ஆக்கிடுவாங்க. அப்போது டைரக்ட் ஐஏஎஸ்ன்னு ஒரு கூட்டம், ப்ரொமோட்டட் ஐஏஎஸ்ன்னு ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அது மாதிரி நேராக பிரளயாகலராக வந்தவங்களும் இருப்பான். இங்கே சகலராக இருந்து மேலே உயர்ந்து போனவனும் அங்கே இருப்பான். அதே போல் நேராக விஞ்ஞான கலரும் இருப்பாங்க, இங்கேருந்து உயர்ந்து போனவங்களும் அங்கே இருப்பாங்க. அப்போ 2 வகையாக இருக்கும். விஞ்ஞான கலர்னு போனால் நேரடியாக விஞ்ஞான கலர், சகலராக இருந்து பிரளயாகலராகி விஞ்ஞான கலர் ஆனவனும் அங்கே இருப்பான். பிரளயாகலராக இருந்து விஞ்ஞான கலர் ஆனவனும் அங்கே இருப்பான். புரியுதா இல்லைங்களா? எல்லாம் அறிவினுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. அதே மாதிரி பிரளயாகலருக்கு வந்தால் நேரடியாக பிரளயாகலரும் இருப்பான், சகலரிலிருந்து பிரளயாகலராக போனவனும் இருப்பான். சகலருக்கு வந்தால் அந்த பிரச்சனையே இல்லை, ஒரே ஆள் தான், நேராக சகலர் தான், நேராக சகலர் தான். எனவே 3 மலத்தார், எனவே 3ம் உடையார்கள் அன்றே, உடையார்கள் அன்றே. இதில் ரொம்ப விரிவான செய்தி சில இருக்கிறது. இந்த சத்தி நிபாதம் என்று சொல்லக்கூடியது, சத்தி நிபாதம், சத்தி நிபாதம், திருவருள் வீழ்ச்சி. கிட்டத்தட்ட நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொரோனா டைமில் சிவப்பிரகாசம் எடுத்தோம் ஆன்லைனில். சில நண்பர்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வகுப்புக்கு ஒரு 1.5 மணி நேரம் வகுப்பு இருக்குது, 2 மணி நேரம் வகுப்பு இருக்குது. 1.5 மணி நேரம் ஆவரேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா 70 வகுப்பு போயிருக்கு. 70 வகுப்புனா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 100 மணி நேரம். 100 மணி நேரம்னா என்னாச்சு? 100 பாவுக்கு 100 மணி நேரம் தோராயமாக, அதுக்கு மேலே தான் இருக்கும். அது மாதிரி இது ஆரம்பித்தா எப்படி முடியும்னு தெரியல. சரி பார்ப்போம். சத்தி நிபாதம் என்பது என்னங்க? திருவருள் வீழ்ச்சி, ஆன்மாவினுடைய அறிவினுடைய தன்மை. தீவிரதரம், தீவிரம், மந்தம், மந்ததரம், 4 வகை இருக்கிறது. இதில் நமக்கு விஞ்ஞான கலர், பிரளயாகலர் ஆகிய 2 பேரும் இந்த 2 வகையான சத்தி நிபாதத்தை உடையவங்க. தீவிரதரம், தீவிரம், இந்த 2 சத்தி நிபாதம் யாருக்கு? விஞ்ஞான கலருக்கும் பிரளயாகலருக்கும். சகலருக்கு 4 வகை சத்தி நிபாதம். தீவிரம், தீவிரதரம், மந்தம், மந்ததரம். பொதுவாக பாருங்கள், தீவிரம், மந்தம், இது நமக்கு ஒன்றும் விளக்க வேண்டாம். தீவிரம்னு என்னது? கொஞ்சம் வேகமாக சத்தி நிபாதம் எப்படி நடக்கும்? வேகமாக நடக்கும், வேகமாக நடக்கும். மந்தம்னா நல்லா நடக்கும். இந்த 2 நமக்கு புரியுதா இல்லையா? ஒரு கிளாஸில்
நல்லா படிக்கிறவன், மந்தமாக படிக்கிறவன், 2 பேர் இருப்பானா இல்லையா? இப்போ இதுலேயே தீவிர தரம், மிக வேகமாக, வேகமாக இவன் யார்? மிக வேகமாக, மிக வேகமாக அவனுக்கு சத்தினிபாதம் நிகழும். மந்தம், மந்த தரம் அப்படின்னு என்னது? மிக மந்தமாக. இவனுக்கு சத்தினிபாதம் எப்படி நிகழும்? ரொம்ப ஸ்லோவாக. இவனுக்கு ஸ்லோவாக, இவனுக்கு ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த 2 யாருக்கு? விஞ்ஞான கலருக்கும் தீவிரம் தீவிரதரம், பிரளயா கலருக்கும் தீவிரம் தீவிரதரம். சகல இருக்கு 4 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல விஞ்ஞான கலர், விஞ்ஞான கலர் இங்கே சத்தினிபாதம் எழுதிக்கங்க. பின்னாடி இது என்னன்னு தெரியாமல் முடிப்பீங்க. இது என்னது? சத்தி நிபாதம், திருவருள் வீழ்ச்சி, திருவருள் வீழ்ச்சி, தீவிர தரம், தீவிரம், விஞ்ஞான கலரில் தீவிரதர சத்தினிபாதம் உடையவர் பக்குவர்னு பேர். தீவிரதர சத்தினிபாதம் உடையவர் பக்குவர், தீவிரதரம் உடையவர்கள் அபக்குவர்னு பேர். தீவிரதர சத்தினிவாதம் உடையவர் பக்குவர், தீவிரமுடையவர்கள் அபக்குவர்னு பேர். பக்குவர், அபக்குவர். இவங்க 2 பேரும் அங்கே இருந்து பெருமான் என்ன செய்வாங்க? வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 பேர்த்துக்குள்ள என்ன வேறுபாடுனா, இவர்கள் இந்த செய்த சிவபுண்ணியத்தின் பயனாய் பெருமானை நோக்கி சிவபுண்ணியம் செய்வாங்களா இல்லையா? எங்கே இவர்களுக்குரிய இடம் எது தெரியுமா? சுத்தமாயா புவனம், சுத்தமாயா புவனம். அது எங்கே இருக்குது? மேலே 1 2 3 4 5 படித்தோமா இல்லையா? நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இந்த 5 இடத்துல இருக்கக்கூடிய புவனங்கள் சுத்தமாயா புவனம்னு பேர். அங்கே தான் இவங்க முதல்ல பிறப்பாங்க, அங்கே தான் பிறப்பாங்க. பிறக்கிற போது இவர்களே 2 பிரிவு. நல்ல அறிவுடையவர், விஞ்ஞான கலர்னாவே நல்ல அறிவுடையவர் தான். அதில் 2 கேட்டகரி. அந்த சத்தினிபாதம் எப்படி இருக்குது? தீவிரதரமாக இருக்கிறவங்க, தீவிரமாக இருக்கிறவங்க. இந்த தீவிரதரமாக இருக்கிறவங்க பெருமானை நோக்கி சிவபுண்ணியத்தை செஞ்சு திருவடிக்கு போயிடுவாங்க, பரமுத்திக்கு போயிடுவாங்க. இவர்கள் பரமுத்திக்கு போவாங்க, பரமுத்திக்கு போவாங்க. தீவிரமுடையவர்கள் இவங்க யார்? அபக்குவர். இவங்க யார்? அபக்குவர். இப்போ இவருக்கும் ஆணவ மலை இருக்கும், இவருக்கும் ஆணவ மலை இருக்கும் இல்லையா? ஆணவ மலை இருக்குமா இல்லையா? இருக்கும். ஆனால் இவர்கள் ஆணவ மலையும் இவர்களை நோக்கம் எளிமையாக இருக்கும். அதனால தான் இவங்க பக்குவர். இவங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் கூட இருக்கும். இவர்கள் சிவபுண்ணியத்தை செய்கிற போது, எங்கே சுத்த தத்துவத்தில் பெருமானை நோக்கி சிவபுண்ணியம் செய்கிற போது இவர்களுக்கு அதிகார மல வாசனை வரும். அதிகார மல வாசனை யாருக்கு வரும்? அபக்குவருக்கு தான் வரும். பக்குவருக்கு என்ன வராது? அதிகார மல வாசனை வராது. இப்போ அதிகார மல வாசனைனா என்ன அப்படின்னா, சும்மா நம்ம புரியறதுக்கு எல்லாம் ஒரு உதாரணம் சொன்னால் தானே புரியுது. இப்போது ஒரு வகுப்பு இருக்குது, வகுப்பு இருக்குது. ஒரு 5 ரேங்க் வாங்குகிற பசங்க இருப்பாங்களா இல்லையா?
5 ரேங்க் வாங்குகிற பசங்க இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பையனை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த கிளாஸுக்கு நீ தான்டா லீடரு, கிளாஸுக்கு நீ தான் லீடரு, எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான், சார் அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் என்னால் படிக்க முடியாது சார், இங்கே வந்தால் படிக்க முடியாது, நான் எதுக்கு வந்திருக்கிறேன், படிக்க வந்திருக்கிறேன், இதெல்லாம் போயிட்டு இவன் படித்தானா அவன் படித்தானா அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது சார், எனக்கு என்ன வேண்டாம், லீடரெலாம் நான் வரமாட்டேன், லீடரெலாம் எனக்கு வேண்டாம், நான் படித்தா போதும் சார், வந்த வேலை எதுக்கு, படிக்கிறதுக்கு, படித்து பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு அவன் என்ன செய்வான், எனக்கு வேண்டாம்மா. இதே 2வது 3வது 4வது இருக்கிற ஒரு சில பேர்த்துக்கு என்ன இருக்கும், லீடர்னால் நல்லா கெத்தாக தான் இருக்கும், லீடர்னா எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கலாம்ல, நான் பார்த்துக்கிறேன் சார்மா, நான் பார்த்துக்கிறேன்னு எந்த எழுந்திருப்பான், 2வது ரேங்க் 3வது ரேங்க் 4வது ரேங்க் வாங்குற எவனோ ஒருத்தர் என்ன இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் எதிர்ப்பான இல்லையா, அவனுக்கு என்ன ஆசை, நல்லா படிக்கிற பையன்தான். 50 பேர் இருக்கிறதுல இவன் 5வது ரேங்க்குள்ளே வரவன் தான், நல்லா படிக்கிறவன் தான், ஆனாலும் அவனுக்கு என்ன இருக்கிறது, அந்த ஒரு அதிகாரம் பண்ணுறதுல ஒரு ஆசை இருக்கா இல்லையா, அதிகாரம் பண்ணுற ஒரு ஆசை இருக்கா, அதுக்கு தான் அதிகார மல வாசனை. இந்த அதிகார மல வாசனை யாருக்கு இருக்கும், படிக்கிறவனுக்கு தான் இருக்கும். படிக்காதவன் எந்திரிச்சு ஃபெயிலானவன் எந்திரிச்சு சார் நான் பார்த்துக்கிறேன்னா வாதியார் என்ன சொல்லுவார், ஏய் உட்காருங்க போல, நீ முதல்ல ஒழுங்காக படி, நீ வந்துட்டான் லீடரா அப்படின்ட்டுவார். அதெல்லாம் அவனை ஆக்க மாட்டார். அப்போ இது யாருக்கு கொடுப்பாங்க, படிக்கிற பையனுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் படிக்கிறது இல்லையே, படிக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு நினைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், இதுக்கு வரமாட்டான், படிக்க வேண்டியது தான், இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, எதாக இருந்தாலும் போய் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் தான் கிளாஸ் லீடர் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன் எங்கே வந்துடுவான், இதுக்கு வந்துடுவான். இதுதான் இந்த ரெண்டும். பக்குவர் என்பவர்கள் வந்த வேலை என்னது, பூசை பண்ணி பரமுத்திக்கு போகணும். இதெல்லாம் இந்த நாட்டாமல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் இடைஞ்சல், எதுக்கு, பூசைக்கு இடைஞ்சல், மேலே போகிறது லேட் ஆகிட்டே இருக்கும். இவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை நம்ம உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோ, நம்ம பூசை பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு வச்சுங்க, பக்கத்தில் ஒரு ஆள் பூசை பண்ணுறாரு, இவன் பூசை பண்ணுற ஒழுங்காக பண்ணுறான்னா இவன் பூசை பண்ண முடியுமா, அவனை நீ என்னமோ படப்பா, நீங்கள் முதல்ல என் பூசையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு பூசை பண்ணுறவன் நினைக்க என்ன செய்ய மாட்டான், பக்கத்தில் இருக்கணும் பார்க்க மாட்டான். ஏன்னா பக்கத்தில் இருக்கணும் பார்த்தா இடைஞ்சல், புரியுதா இல்லையா. முதல்ல என்ன செய்யணும், நம்ம வேலையை ஒழுங்காக செய்யணும். நம்மளே நம்ம வேலை ஒழுங்காக செய்யலை, அவனை போய் எவையா திருத்திட்டு இருக்கிறது அப்படின்னா அவன் என்ன செய்வான், அப்படியே குதிரைக்கு லகான்னு கட்டின மாதிரி அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். மற்றதெல்லாம் என்னது இடைஞ்சல். சிவஞானிக்கு உலகத்தை பார்க்கறது இடைஞ்சல். ஏன், பார்த்தாவே வம்பு தான் வரும். நம்மளால் சும்மாவாக இருப்பான், போய் காலில் விழுந்துட்டு பாத பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமி என்ன காப்பாற்றுங்க அப்படிமா, அப்படியாப்பானா போச்சு, இவர் செய்கிற பூசை பிடிச்சிது, நான் எனக்கே காப்பாற்றுறதுக்கு வழி தெரியல, நான் எங்கேயா உன்னை போய் காப்பாற்றுறது இல்லையா. அப்போ என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நிற்பாங்க. யார், சிவன் முத்தர்கள்லாம் நம்ம உலகத்தில். இவங்கெல்லாம் யார், மேலே விஞ்ஞானம், அது மேலே இருக்கிறவங்க. அவர்கள் பக்குவர்கள். அவங்க சிவபுண்ணியத்தை பண்ணி எங்கே போயிடுவாங்க, பரமுத்திக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே பக்கத்து கதவு தான். 10 மாடி இருக்குன்னா இப்போ மேலே பரமுத்தி, அவன் எங்கே இருக்கிறான், 10வது மாடியில் இருக்கிறான். அப்படியே ஒரு படி ஏறி மேலே போனான்னா பரமுத்திக்கு போயிடுவான். நாமெல்லாம் கீழே ஃபவுண்டேஷனுக்கு கீழே இருக்கிறோம், நாம் ஒவ்வொன்றா ஏறி மேலே போகணும். பரமுத்தி நமக்கு மேலே இருக்குது, அவனுக்கு எங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. நாதத்தை கடந்தா பரமுத்தி. அவன் எங்கே நிற்கிறான், இந்த 5க்குள்ளே நிற்கிறான். நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த விதி, இந்த 5க்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் அப்படி முயற்சி பண்ணால் மேலே போயிடலாம், புரியுதுங்களா. அப்போ பக்குவர் என்ன செய்வான், பரமுத்திக்கு போயிடுவான். இந்த அபக்குவர் இருக்கானா இல்லையா, இவன் அங்கே நல்ல தவமுடையவன் தான், அறிவே நுட்பமானவன் தான். ஆனாலும் அவனுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் ஆசை இருக்குது. கொஞ்சம் அதிகார மல வாசனை, அதிகாரம் செய்ய வேணுங்கிற ஒரு ஆசை அவனுக்கு இருக்கிறது. இந்த ஆள் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 பேர் இருக்கிறான். ஒன்று அணு சதாசிவர், ரெண்டு அட்ட வித்தேஸ்வரர்,
3. சப்தகோடி மகாமந்திரர். சப்தகோடி மகாமந்திரர் இவர்கள்லாம் யார்? விஞ்ஞான கலரில் தீவிர சக்தி நிபாதமுடையோர். தீவிர சக்தி நிபாதமுடையோர். அவர்களுக்கு மலவாசனை இருக்கிறதுனால இவர்கள் என்ன செய்வாங்க? 3 பிரிவாக இருப்பாங்க. இந்த அதிகார மல வாசனையிலையும் கேட்டகரி இருக்குது. 1, 2, 3. இவங்க எங்கே இருப்பாங்க? சதாசிவ தத்துவத்தில் இருப்பாங்க. இவங்க மகேஸ்வர தத்துவத்தில் இருப்பாங்க. இவங்க சுத்த வித்தையில் இருப்பாங்க. சுத்த வித்தை என்று 3 இடத்துல இருப்பாங்க. இப்போ இந்த அணுசதாசிவர்ங்கிறது தான் சதாசிவ தத்துவத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான கலருக்கு பேர். இவங்க பல பேர் இருப்பாங்க. இங்கே பெருமானும் சதாசிவராக இருப்பார். பெருமானுக்கும் சதாசிவராக இருப்பார். இவர்களும் சதாசிவராக இருப்பாங்க. புரியுதா இல்லைங்களா? இந்த தத்துவத்தில் இப்போ இந்த தத்துவத்தில் பல பேர் இருக்கிறாங்க. பெருமானும் இங்கே என்னவா இருப்பார்? சதாசிவராக இருப்பார். அதே பேரில் பெருமான் இருப்பார். புரியுதா இல்லைங்களா? விஞ்ஞான கலர் ஆன்மாக்களும் அங்கே இருக்கும். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா அட்டவித்தேஸ்வரர். இங்கே பெருமானுக்கு மகேஸ்வரன்னு பேர். அங்கே இருக்கிற விஞ்ஞான கலருக்கும் மகேஸ்வரர்னு பேர். புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே சுத்த வித்தையில் பெருமானும் அட்டவித்தேஸ்வரர் இருப்பார். இங்கே மகாமந்திரர் உருத்திரராக பெருமான் இருப்பார். இங்கே இவர்களும் இங்கே இருப்பாங்க. அப்போ ஒரே பேரில் பெருமானும் இருப்பார், ஆன்மாக்களும் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இப்போ பெருமான் என்ன செய்வார்னா இவர்களை அதிர்த்திட்டு நின்று, அணு சதாசிவரை அதிர்த்திட்டு நின்று கீழே இருக்கிற புவனங்களை இயக்குவார். கீழே இருக்கிற புவனங்களை பெருமான் என்ன செய்வார்? இவர்களை அதிர்த்திட்டு நின்று இயக்குவார். அதே மாதிரி அட்டவித்தேஸ்வரர் அதிர்த்திட்டு நின்று கீழே இருக்கிற புவனங்களை இயக்குவார். அதே மாதிரி சுத்தவித்தியில் இருக்கக்கூடிய மகாமந்திரரை அதிர்த்திட்டு நின்று கீழே இருக்கிறவங்கள இயக்குவார். இப்போ கீழே இருக்கிற புவனங்கள்லாம் இயங்கணுமா இல்லையா? அதுக்கு ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒவ்வொரு புவனத்துக்கும் ஒரு ஆளை தூக்கி போடுவார். இதை பார்த்துக்கோ அப்படின்னு போடுவார். யாரை போடுவார்? இவர்களை தான் போடுவார். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த புவனங்களுக்கு அதிபதியாக இருந்து அதிகாரம் செஞ்சு பிறகு ஒரு கால எல்லையில் தெரியும், இதுனா பெரிய இடைஞ்சலாக இருக்குது. எதுக்கு? திருவடிக்கு போகிறதுக்கு இல்லாமல் இதெல்லாம் ஒரு பொழப்பாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு அவனுக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி என்ன செய்வான்? சாமி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு அப்படின்னு என்ன செய்வான்? எனக்கு முத்தி தான் வேணும்னு அவன் சொல்லுவான் இல்லையா? இப்போ ஒரு அந்த மாதிரி இந்த 5வது ரேங்க் வாங்குறவன் என்ன செய்வான்? எல்லாம் போய் பார்த்துட்டு கிடுன்னு கீழே இறங்குவான். அவனுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நமக்கு ஆகாதுரா, இதுன்னு பெரிய வம்பா இருக்குது, என்ன செஞ்சால் போதும், படித்து பாஸ் பண்ணால் போதுங்கிற நினைப்பு வந்தோன்னே அவனே போய் என்ன செய்வான்? எனக்கு வேண்டாம் சார், லீடர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவனே என்ன செய்வான்? யாரையோ போட்டுங்க, என்ன விட்டுருங்க. அப்போ என்னது? அவனுக்கு அங்கே போய் அந்த அதிகாரம் செய்கிற போது தான் வந்த வேலை இது இல்லை. நம்ம வந்தது இதுக்கு வரல, நம்ம வந்தது எதுக்கு வந்தோம்? திருவடி அடையிறதுக்கு வந்திருக்கிறோம். இது நமக்கு இடைஞ்சலுன்னு அவன் அனுபவமாக அறிஞ்சிட்டானா அவனுக்கு அந்த அதிகாரம் மலை வாசனை என்ன செஞ்சிடும்? போயிடும். அது வரைக்கும் அது மேலே என்ன இருக்கும்? ஆசை இருக்கும். அதனால தான் இங்கே மணிவாசகரும் 4 பிரமுக்களும் சொல்கிறாங்களா இல்லையா? என்ன சொல்கிறாங்க? வேண்டேன் புகழ், வேண்டேன் பிறப்பு இறப்பு, இந்திர பதம், ஐயோ எனக்கு வேண்டாம். இந்த மாலை இருந்துக்கிறியா? ஐயோ எனக்கு வேண்டாம்.
இது அயனாக இருந்துக்கிறியா? ஐயா எனக்கு வேண்டாம். ஏன் சொல்கிறாங்க? அங்கே போய் பெற வேண்டாம், இங்கேயே தெரியும். இங்கேயே தெரிஞ்சு ஒன்றும் வேண்டாம் சாமி, இந்திர பதம் வேண்டாம், மால் பதம் வேண்டாம், அயன் பதம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என்ன வேணும்? உன் திருவடி மட்டும் வேணும். திருவடி மட்டும் வேணுங்கிறது இங்கேயே வந்துட்டான். இந்த இடைஞ்சல்லாம் இல்லை, நேராக போயிடலாம், நேராக போயிடலாம். நமக்கு இங்கே ஒரு வார்டு கவுன்சிலர் கிடைச்சா போதும். நமக்கு இந்திர பதமெல்லாம் வேண்டாம். ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஆஹா அதெல்லாம் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு இதெல்லாம் விளங்காது. அது வரைக்கும் இதெல்லாம் விளங்காது. எனவே இவர்கள் என்ன செய்கிறாங்க? பக்குவர் அபக்குவர். பக்குவர் எங்கே போயிடுவாங்க? திருவடிக்கு போயிடுவாங்க. அபக்குவர் என்ன செய்வாங்க? அணு சதாசிவர், அட்டவித்தேஸ்வரர், சப்தகோடி மகாமந்திரராக இருந்து அதிகாரமல வாசனையினால் புவன அதிபதிகளாக வருவாங்க. புவனங்களுக்கு அதிபதிகளாக வந்து பிறகு ஒரு கால எல்லையில் அந்த புண்ணிய விசேடத்தினால் திருவடிக்கு போவாங்க. அதே மாதிரி பிரளயாகலர் ஒரு சில பிறப்புகள் அப்படி கிடையாது. ஒரு பிறவியிலையும் போவாங்க. ஒரு பிறவியில் போகிறவங்களாம் அந்த பக்குவர் போயிடுவாங்க. இவர்களாம் ஒரு பிறவிலே போயிடுவாங்க. இவர்களுக்கெல்லாம் சில பிறப்புகள் உண்டு. ஆனால் அந்த பூணங்களில் தான் இருப்பாங்க, கீழே வர மாட்டாங்க. சில பிறப்புகள் உண்டு இவங்களுக்கு. ஒரு பிறவின்னு எங்கேயும் சொல்லலை, குறைந்த பிறப்பில் போயிடுவாங்க. நம்ம மாதிரி பல கோடி பிறப்புகள்லாம் பிறக்க மாட்டாங்க. சரி, அடுத்தது நீங்கள் பிரளயாகலர். பிரளயாகலருக்கும் இதே மாதிரி பக்குவர் அபக்குவர்னு 2 பேர் உண்டு. பக்குவர் அபக்குவர் என்று 2 பேர் உண்டு. அவர்களும் பக்குவர் பரமுத்திக்கு போவாங்க. அபக்குவர் என்ன செய்வாங்க? அந்த அதிகாரமல வாசனை இருக்கும். இதில் அதிகாரமல வாசனை வரவர் தான் யார்? நமக்கு அருள் செய்யக்கூடிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். இந்த புவனத்துக்கு அதிபதி யார்? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். அவர் எங்கே இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிறார். இங்கேருந்து ஆட்சி செய்வார். இங்கேருந்து ஆட்சி செய்வார். எனவே விஞ்ஞான கலர்லேயும் பக்குவர் அபக்குவர் உண்டு. பிரளயா கலர்லேயும் பக்குவர் அபக்குவர் உண்டு. அவர்கள் நிறையா உண்டு. அடுத்தது சகலர். சகலருக்கு தீவிரதரம், தீவிரம், மந்தம், மந்ததரம், 4 வகை சத்தினிபாதம் உண்டு. 4 வகை சத்தினிபாதம் உண்டு. தீவிரதரம் உடையோர் குருநாதனது தீக்கை பெற்றவுடனே திருவடிக்கு போயிடுவாங்க. யார்? நமக்கு நம்முடைய நூல்களில் சொல்லியிருக்கா இல்லையா? உபதேசம் பெற்றான் சாம்பன். உபதேசம் பெற்ற உடனே எங்கே போயிட்டார்? திருவடிக்கு போயிட்டாரா இல்லையா? அவரெல்லாம் யார்? தீவிரதரம். தீவிரதரம் உபதேசம் பெற்று கொஞ்சம் நாட்கள் பெற்ற உடனேயே கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க தீவிரமுடையோர். மந்தம், மந்ததரம்லாம் என்னது? வாங்கியாச்சு பண்ணலாம், என்ன அவசரம், இப்போது வயசு ஆகிப்போச்சு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் என்னது? மந்தம், மந்ததரம் நம்மள இருக்கக்கூடியது. சரி, எனவே இதில் இறைவன் தீக்கை செய்கிறான். யாராருக்கு? எல்லாருக்கும் அவன் தான் செய்கிறான். விஞ்ஞானகலருக்கும் பெருமான் தான் தீக்கை செய்கிறான். பிரளயாகலருக்கும் இறைவன் தான் தீக்கை செய்கிறான். சகலருக்கும் பெருமான் தான் தீக்கை செய்கிறான். அப்படி செய்கிற போது எப்படி செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானகலருக்கு சூக்குமமாக இருந்து செய்கிறான். அவர்களுக்கு செய்கிற தீக்கை சூக்குமம். சூக்குமம் என்பது அறிவுக்கு அறிவாக இருந்து செய்வது. அறிவுக்கு அறிவாக இருந்து செய்வது. இது தன்மையில் செய்வது. தன்மையென்னா உள்ளிருந்து செய்கிறது. பெருமான் எங்கே இருப்பான்? அறிவுக்குள்ளிருந்தே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்துருவான். அறிவுக்குள்ளிருந்தே ஞானத்தை கொடுத்துருவான். அடுத்தது பிரளயாகலருக்கு தூளமாக தீக்கை செய்வான். தூளமாக, சூக்குமமாக இல்லாமல் எப்படி செய்வான்? தூளமான முன்னாடி வந்து மான் மழுவோட அவனோட சொரூப அந்த வடிவம் இருக்கா இல்லையா? சடை, பிறை, மான், மழு, கங்கை, இந்த அடையாளமெல்லாம் வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து என்ன செய்வான்? தீக்கை செய்வான். யாருக்கு? பிரளயாகலருக்கு. இது சூக்கும தீக்கை. சரி, தூள தீக்கை முன்னிலையில் செய்வது.
அடுத்தது சகலருக்கு என்னதுங்க? தூளதரம். தூளதரம். விஞ்ஞானகளருக்கு சூக்குமம், பிரளயாகளருக்கு தூளம், சகலருக்கு தூளதரம். தூளதரம். படற்கையில் செய்வது, தன்மையில் செய்வது, முன்னிலையில் செய்வது, படற்கையில் செய்வது. படற்கையில் என்னது? குருநாதன் பின்னாக நின்று செய்வான், அவர்களுக்கு முன்னாக செய்வான். யாருக்கு? பிரளயாகளருக்கு முன்னாடி. அவனே வந்து முன்னாடி நிற்பான். நமக்கு எப்படி நிற்பான்? குருநாதனை முன்னாடி நிறுத்தி அவன் பின்னாடி நிற்பான், குருநாதனுக்கு பின்னாடி நிற்பான். அப்போ நமக்கு யார் தெரியவா? குருநாதன் தான் தெரிவான். குருநாதன் தான் தெரிவான். இறைவன் தெரிய மாட்டான். இறைவன் தெரிய மாட்டான். எனவே அங்கே நமக்கு சகலருக்கு எப்படி வருவானுங்க? குருநாதர் வடிவில் வந்து தீக்கை செய்வான். சரி, தீவகமாம் என உருவாய் வந்துன்னு ஒரு சொல் இருக்கா இல்லையா? தீவகம் என்ற சொல்லுக்கு பார்வை விலங்குன்னு பேர். தீவகம் என்ற சொல்லுக்கு பார்வை விலங்கு. நீங்கள் திருவருட்பயன் படிக்கும்போது கேட்டிருப்பீங்க, பார்வை என வந்த மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி. பார்வை விலங்கு. பார்வை விலங்கு என்று ஏற்கனவே பலமுறை நடத்தியிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா? என்னது? யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு யானை மாதிரி வர்றது, மானை பிடிக்கிறதுக்கு மான் மாதிரி வர்றது. மானை காட்டி மானை பிடித்தல். மானை காட்டி மானை பிடித்தல். வேடன் என்ன செய்வான்? ஒரு மானை பழக்கி வச்சுருப்பான். இந்த மான் பயிற்சி பெற்ற மான். அது என்ன செய்யும்? காட்டுக்குள்ளே போய் அந்த காட்டில் இருக்கிற மானோட கலந்துரும். கலந்த உடனே என்ன செய்வான்? வலையை விரித்து வச்சுருப்பான். வலையை விரித்து வச்சுருப்பான். இங்கேருந்து அந்த மானுக்கு என்ன செய்வான்? ஒரு சிக்னல் கொடுப்பான். சிக்னல் கொடுத்தோன்னே அது என்ன செய்யும்? அங்கேருந்து அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இந்த சத்தம் வர இடத்த நோக்கி வரும். வருகிற போது இந்த மான் வருதேன்னு நினச்சிக்கிட்டு அந்த காட்டு மான்லாம் என்ன செய்யும்? இது பின்னாடியே வரும். வந்த உடனே இந்த வலை வர இடத்துல வந்து அது அப்படி போயிடும். இந்த மானெல்லாம் நேராக வந்து இதில் மாட்டிக்கும், வலையில் மாட்டிக்கும். இப்போது ஒரு மானை காட்டி இன்னொரு மானை பிடிக்கிறது. பழகிய மானை கொண்டு பழக்கமில்லாத மானை பிடிக்கிறது. இது யார் செய்கிற வேலை? வேடர்கள் செய்கிற ஒரு வேலை. இதைத்தான் பெருமானும் செய்கிறான். குருநாதன் என்கின்ற பழகிய மானை வச்சுக்கிட்டு நம்ம மாதிரி பழக்கமில்லாத மானையில் என்ன செய்கிறான்? பிடிச்சிக்கிறான். இப்போ இந்த மானுக்கு என்ன வேறுபாடு? வேடனது குறிப்புகளை அந்த மான் அறியும், இந்த மான் அறியாது. இறைவனது குறிப்பை குருநாதர் அறிவார், நம்ம அறிய மாட்டோம். அதுபோல் இப்போ குருநாதரும் பார்த்தா நம்ம மாதிரியே தான் இருப்பார். காட்டு மானு வீட்டு மானுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வடிவத்தில் எல்லாம் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் எதில் வித்தியாசம் இருக்குது? அறிவு நிலையில் வேறுபாடு இருக்குது. அவன் ஒரு விசில் அடித்தானா வரணும்னு அர்த்தம், ஒரு விசில் அடித்தா இப்படி போகணும் அப்படி போகணும். ஒளி குறிப்பெல்லாம் யாருக்கு தெரியும்? வீட்டு மானுக்கு தெரியும், பழகின மானுக்கு தெரியும். அது மாதிரி இறைவனுடைய குறிப்புகளை குருநாதர் அறிவார், நமக்கு தெரியாது. எப்படி தெரியாது? செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. இப்போ செய்யலாமான்னு செய்யின்னு ஒரு குரல் வரும், செய்யாதன்னு ஒரு குரல் உள்ளேருந்து வரும். நமக்கு வருதா இல்லையா? எந்த வேலை எடுத்தாலும் ரெண்டு சத்தம் உள்ளேருந்து கேட்கும். செய்யணும்னு ஒன்று வரும், செய்யாதன்னு ஒன்று வரும். ஒன்று இறைவனது குரல், மற்றொன்று வினையின் குரல், வினையினுடைய குரல். இதில் நமக்கு என்ன தகராறுனா, எது இறைவனது குரல் எது வினையின் குரல் என்று நமக்கு தெரியாது. எப்போ தெரியும்? செஞ்சு போனதுக்கப்புறம் தெரியும், செஞ்சதுக்கப்புறம் தெரியும். அது அடடா அன்னைக்கே சொன்னார். யார் சொன்னா? ஒருத்தர் வந்து செய்யின்னு சொல்லியிருப்பார். அதுதான் பெருமானது குரலாட்டிருக்கு. செய்யாதுன்னு ஒருத்தர் சொன்னதே அதை எடுத்துக்கிட்டு போவோம். எப்படி வேணாலும் இருக்கும், நம்ம வினைக்கு தக்கவாறு அது நடக்கும். அப்போது ஆனால் குருநாதருக்கு எப்படி இருக்கும்? ஒரே குரல் தான் கேட்கும், ரெண்டு குரல் கேட்காது. ஒரே குரல். செய்யின்னு சொன்னால் செஞ்சிருவாங்க, வேண்டானா செய்ய மாட்டாங்க. இது நமக்கு எப்போ வரும்னா, நமக்கு பக்குவம் மிகுதி வர வர இந்த ரெண்டு குரல் கேட்காது. திருக்குறிப்பு என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்றின் வழி அவங்க என்ன செய்வாங்க? கண்ணை மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வருமா, நடக்குமா, நடக்காத. நம்மெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். எப்படி நிற்போம்? நடந்தால் என்ன செய்யலாம்,
நடக்கலைன்னா என்ன செய்யலை? நம்ம அறிவு கிளக்கிளையாக பிரிஞ்சு 1000 யோசனை பண்ணி சாமி செய்யட்டுமா வேண்டாமா போகும். அப்போ நமக்கு என்ன இருக்கிறது? நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கா இல்லையா? செஞ்சால் இது நடக்கும், செய்யலைன்னா இது நடக்கும், இது வந்தால் இப்படி பார்த்துக்கலாம், இது வந்தால் இப்படி பார்த்துக்கலாம். நம்ம அறிவு என்ன செய்யும்? தயாராகி நிற்கும். அப்போ பெருமாள் என்ன செய்வார்? உனக்கு அறிவு நல்லா வேலை செய்தியா, அது வழியாகவே போ, அது வழியாகவே போன்னு விட்டுருவார். அப்போ நம்ம போய் நின்றுட்டு இது ஒரு முடிச்சதில் நிற்போம் இல்லையா? ஆனால் ஞானிகள் என்ன செய்வாங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது, போகட்டுமா வேண்டாமா, போனால் போவேன், வேண்டாண்ணா நின்றுக்குவேன், போகலன்னா இப்படியா, அதை பற்றி எனக்கு என்னையா கவலை? அவர் போனார், நான் போனேன், வேண்டானாரு போகலை. போனதுனால துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, போகாதனால நட்டமானாலும் பரவாயில்ல. யோசிச்சு பாருங்கள், நாவுக்கரசு பெருமான்கிட்ட யார் வந்து நிற்கிறா? பௌத்த அந்த சமணத்தினுடைய அரசனுடைய ஆட்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. அரசர் உங்களை கைது செஞ்சு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறார். கைது செய்து கூட்டிகிட்டு வர சொல்லி, இவருக்கு தெரியாதா? போனால் அவன் என்ன பண்ணுவான்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் திருவருள் குறிப்பு, நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும்னு போனாரா இல்லையா? போனார். அந்த தைரியம் நமக்கு வருமா? முதல்ல உடனே யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? அந்த அமைச்சர் நம்ம கூட இருந்தவர் தான், அந்த சேனாதிபதி நமக்கு தெரிஞ்சவர் தான். ஏன்னா எல்லாம் கூட இருந்தவங்க தானே. எதையாவது பிடிச்சி தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குமான்னு பார்க்கலாம். இது அங்கே போய் நம்ம முதல்ல செஞ்ச வேலையை தானே நமக்கு செய்வாங்க. ஏன்னா இவர் அங்கே இருந்தாரா இல்லையா? ஏற்கனவே பல சைவர்களை கூட்டிகிட்டு வந்து பல துன்பங்களை செஞ்ச இடத்துல யார் இருந்தா? நாவுக்கரசர் இருந்தார். இப்போ இவருக்கு தான் நல்லா தெரியும், இவருக்கு தான் நல்லா தெரியும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? ஈண்டு வரும் வினைக்கு எம்பிரான் முளன். ஒரே வார்த்தை, என்ன நடக்குதோ நடக்கட்டையா, பெருமான் இருக்கிறான், காப்பாற்றுவான். அந்த உறுதி எப்போ வருது? நமக்குன்னு ஒரு கருத்து இல்லை, இறைவன் இட்ட ஆணையின் வழி நிற்பதே நம்ம வேலை அப்படின்னு நிற்கிற இடம் யாருக்கு வருது? அவர்களுக்கு வருது, ஞானிகளுக்கு வருது. நமக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வராது. எனவே இறைவன் குருநாதரை இடமாக கொண்டு, பார்வை விலங்காக கொண்டு நமக்கு தீக்கை செய்வான், நமக்கு தீக்கை செய்வான். அந்த தீக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வகையாக இருக்கிறது. இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்முடைய போற்றி பகருடைய சொல்லுவார் அழகாக ஒரு பகுதி, தீக்கையை சொல்லக்கூடிய பகுதி. முத்திதரு நன்னெறி, முத்திதரு நன்னெறி விஞ்ஞான கலருக்கு, முத்திதரு நன்னெறி விஞ்ஞான கலருக்கு நாடும் மலம் ஒன்றினையும் உள் நின்று அறுத்தருளி. ஆணவ மலத்தை எங்கேருந்து அறுப்பார்? உள்ளே இருந்து அறுத்துருவார். நாடு மலம் ஒன்றினையும் உள் நின்று அறுத்தருளி பின் அன்பு மேவா பிரளயாகலருக்கு. அன்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யாரை நோக்க? விஞ்ஞானகலரை நோக்க. இவங்களுக்கு கொஞ்சம் அன்பு கம்மி. அதனால் அவர்களுக்கு விஞ்ஞானகலருக்கு என்ன செய்வாருங்க? பிரளயாகலருக்கு தேவாய். எப்படி வருவார்? தேவாய். தேவாய்னா தன்னுடைய வடிவத்தை காட்டி கொண்டு முன்னாடி வந்து அருள் செய்வார். ஆனால் சகலருக்கு முன்னின்று, முன்னின்று யார் முன்னாடி? குருநாதர் வடிவில் நின்று மும்மலமும் தீர்க்கை, 3 மலங்களையும் தீர்ப்பது. இறைவன் குருநாதனாக வந்து ஆணவம், கண்மம், மாய் என்று சொல்லக்கூடிய 3 மலங்களையும் தீர்த்தல் அன்னவனுக்கு ஆதி குணம்பர். இறைவனது ஆதி குணம் எது? ஆன்மாக்களுடைய, சகலர வர்க்கத்து ஆன்மாக்களுடைய ஆணவம், கண்மம், மாய் என்று சொல்லக்கூடிய 3 மலங்களையும் தீர்த்தல் இறைவனுக்கு குணம் சொல்வார். இறைவனுக்கு ஆதி குணம் ஆதலினால் எப்படி வருவார்? ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடத்து சுந்தரமும் பாதியாம் பச்சை நிறமும் பவளச் செஞ்சடைமேல் வச்ச நதியும் மறிக்கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுற வன்னி நெடுங்கண்ணும் கேடில் அயங்கூட்டும் தமருகமும் என்று அந்த பெருமான் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வந்தான். எப்படி வந்தான்? மறைஞான சம்பந்தன் என்று எனக்கு வந்தார். யாரா வந்தார்? மறைஞான சம்பந்தனாக எனக்கு வந்தார். சொல்றவர் யார்? இந்த நூலாசிரியர் தான், உமாபதி சிவனார். எனக்கு மறைஞான சம்பந்தராக யார் வந்தா? சிவபெருமான் வந்தாயாங்கிறார். மறைஞான சம்பந்தர் அவர் சும்மா வெளியே
பார்த்தா உங்களுக்கு மறைஞான சம்பந்தர்னு தெரியுது. அது யார்? சிவபெருமான்யா. சிவபெருமான் தான் எனக்கு மறைஞான சம்பந்தராக வந்தார் என்று சொல்லுகிறார். எனவே தீவகமாம் என ஒருவாய் வந்து நாதன், யார்? அந்த சிவபெருமான் நாதன் என்ன செய்கிறானுங்க? தீக்கை செய்கிறான். திருநோக்காள் பரிசத்தாள் திகழும் வாக்காள். ஐயா சரிங்க. திருநோக்காள் பரிசத்தாள் திகழும் வாக்காள் பாவனையாள் மிகுநூலாள் யோகப் பண்பாள் பரவி வரும் அவுத்திரு 2 தரணா. அவன் செய்யக்கூடிய தீக்கை 2 வகைப்படும்னு பின்னாடி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த தீக்கை எத்தனை சொல்லுதுங்க? திருநோக்காள் என்னதுங்க? திருநோக்கு என்பது என்னதுங்க? பார்வையாலே இறைவன் செய்கிற தீக்கை, குருநாதன் செய்கிற தீக்கை, பார்வையாலே செய்கிற தீக்கை திருநோக்காள். அடுத்தது பரிசத்தாள், கையை தூக்கி தலை மேலே வைத்து தீண்டி செய்கிறது பரிச தீக்கைன்னு பேர். முதல்ல சொன்னது நயன தீக்கை, முதல்ல சொன்னது நயன தீக்கை. ரெண்டாவது செய்வது பரிச தீக்கை, கையை தூக்கி தன்னோட பரிசத்தினால் தீண்டி தீக்கை செய்வது. குருநாதனது திருக்கரம் நம் மீது படுவது தீக்கை. தீக்கை செய்கிறோமோ அப்படி ஒன்று செய்வார், தலை மேலே கை வச்சு கண்ணை மூடி சிந்திப்பார். அது பரிச தீக்கை. திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் 5 எழுத்து உபதேசம் வலது காதை கொண்டு வந்து தன்னுடைய மந்திர உபதேசத்தை செய்கிறாரா இல்லையா? 5 எழுத்து உபதேசம். அது என்னது? வாக்கால் செய்யப்படுகிற தீக்கை, வாக்கால் செய்யப்படுகிற தீக்கை. திகழும் வாக்கால் பாவனையாள். குருநாதர் பாவனை செய்வார். என்ன செய்வார்? தன்னை சிவமாக பாவித்து இந்த ஆன்மா சிவமாகட்டும், என்னன்னு சொல்லுவார்? இந்த ஆன்மா சிவமாகட்டும் என்று அவர் என்ன செய்வார்? பாவனை செய்வார். குருநாதர் செய்கிற பாவனை அது ஒரு தீக்கை. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீக்கை. என்னதுங்க? பார்வையால் செய்வது ஒரு தீக்கை. குருநாதர் திருக்கண் நம்ம மேலே பட்டால் நமக்கு என்னாச்சு? தீக்கை பெற்றதாக பொருள். அப்புறம் அவரது பரிசு நம்ம மேலே பட்டால் தீக்கை பெற்றதாக பொருள். அவரது உபதேசம் கேட்டால் தீக்கை பெற்றதாக பொருள். அவர் பாவனை செஞ்சார், இந்த உயிர் சிவமாகட்டும் பாவித்தா அது ஒரு தீக்கை, பாவனையாள். அடுத்தது மிகுநூலாள். மிகுநூல் என்பது சாத்திர உபதேசம். சைவ சித்தாந்தத்தை குருநாதன் வழியாக உபதேசம் கேட்டால் அது ஒரு தீக்கை, அது ஒரு தீக்கை. அப்போ தீக்கை எத்தனை வகை இருக்குது பாருங்கள். திருநோக்காள் பரிசத்தாள் திகழும் வாக்காள் பாவனையாள் மிகுநூலாள் யோக பண்பாள். யோக தீக்கை, யோக தீக்கை. அந்த யோக தீக்கை என்பது ஆதார தீக்கை நிராதார தீக்கைலாம் நிறையா இருக்கிறது. யோக பண்பாள் பரவி வரும் அவுத்திரி 2 திரணாம். அவுத்திரி என்பதற்கு இந்த குண்ட மண்டலங்களை வச்சு செய்கிறது. வேள்வி செஞ்சு செய்கிறாங்களா இல்லையா? தீக்கை செய்யும்போது என்ன செய்வாங்க? வேள்வி குண்டம் வச்சு செய்கிறதுக்கு அவுத்திரி தீக்கைன்னு பேர். அவுத்திரி தீக்கை. ஆக 7 தீக்கை சொல்லியிருக்கிறாரா இல்லையா? மொத்தம் 7 தீக்கை ஆச்சா இல்லையா? பார்வையால் பரிசத்தால் வாக்கால் பாவனையால் மிகுநூலால் யோக பண்பால் அவுத்திரியால். மொத்தம் 7 வகையான தீக்கை இங்கே சொல்கிறார். 7ல் உங்களுக்கு தீக்கை செய்கிற போது குருநாதர் 7ஐயும் செய்யலாம் அல்லது 1க்கு மேற்பட்டதையும் செய்யலாம். இதில் 7ம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. 7ல் எத்தனை செய்யலாம்? எத்தனை வேணாலும் செய்யலாம். அது குருநாதரது திருவுள்ளம் எவ்வளவோ அவ்வளவு. இதெல்லாம் நிகழ்கிற போது இது எல்லாமே தீக்கை தான். இந்த அவுத்திரி என்பது 2 வகைப்படும். ஒன்று கிரியாவதி, ஒன்று ஞானாவதி. கிரியாவதி தீக்கை, ஞானாவதி தீக்கை. கிரியாவதி தீக்கை என்பது குண்டங்களை அமைத்து வேள்வி செஞ்சு தீக்கை செய்கிறது. இதுக்கு கிரியாவதி தீக்கைன்னு பேர். சில நேரங்களில் அதையெல்லாம் மனதுக்குள்ளே குருநாதர் பாவிப்பார். ஒரு குண்டை அமைத்து கொண்டதாக பாவனை செய்து கொண்டு என்ன செய்வார்? தீக்கை செய்வார், தீக்கை செய்வார். நம்ம சன்னிதானங்கள்லாம் அப்படி தான் செய்வாங்க. அதற்கு ஞானாவதி தீக்கை. புறத்தில் குண்டமெல்லாம் இருக்காது, புறத்தில் குண்டமெல்லாம் இருக்காது. என்ன செய்வாங்க? பூசையை முடிச்சுட்டு வந்து அப்படியே உபதேசம் பண்ணுவாங்க.
அவருடைய ஆன்மார்த்த பூசை முடிச்சுட்டு வந்து என்ன செய்வாங்க, உபதேசம் செய்வாங்க. அதற்கு ஞானாவதி தீக்கை. அவுத்திரி என்பது புறத்திலே குண்டங்களை அமைத்து செய்வதற்கு அவுத்திரி தீக்கைன்னு பேர். அதற்கு கிரியாவதி தீக்கை. கிரியாவதி தீக்கை இந்த குண்டங்கள் முதலானவற்றை மனதிலே இருத்தி வெளியே தீக்கை செய்கிறது, அதற்கு ஞானாவதின்னு பேர். என்னாச்சு 7, அதில் அவுத்திரி 2 வகைப்படும். கிரியாவதி தீக்கை, ஞானாவதி தீக்கை என்று இருக்கிறது. இது நமக்கு சித்தியாரில் 255, 256, 257 3 பாட்டு இருக்குது சித்தியாரில். பலவிதம் ஆசான் பாச மோசனந்தான் பண்ணும்படி, பாசம் மோசனந்தான் பண்ணும்படி பலவிதம். ஆசான் யார்? ஆசான் யார்? குருநாதர். பாசத்தை மோசம் செய்கிறது, நம்மளை மோசம் பண்ணுறதில்லை. எதை மோசம் பண்ணுறாரு? பாசத்தை மோசித்தல், இல்லையாக செய்தல். பலவிதம், பல வகையாக செய்வார், பல வகையாக செய்வார். நயனத்து அருள் பரிசம் மானதமும் அழகில் சாத்திரம் யோகம் அவுத்திராதி 255வது பாட்டு சித்தியாரில். சித்தியாரில் 255. அப்புறம் அதில் 2 256, 250 நிர்பீச தீக்கை சபீச தீக்கை. நிர்பீச தீக்கை சபீச தீக்கை என்பது 2. 256 நிர்பீச தீக்கை, 257 சபீச தீக்கை. எங்கே இருக்குது இதெல்லாம்? சித்தியாரில் இருக்குது. இந்த பாட்டை இங்கே எழுதி சிவபிரகாசத்தில் தேடக்கூடாது. மொத்தமே 100 பாட்டு தான். சிவபிரகாசத்தில் 100 பாட்டு தான். எனவே அழகில் சாத்திரம் அவுத்திரி என்று பல வகை உண்டு என்பதை அங்கே சொல்கிறார். சரி, பாட்டை பாருங்கள். முதல்ல இருந்து படிச்சிருவோமா? மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூலமலத்தார் மூன்றும் உடையார்கள் அன்றே. தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தாள் திகழும் வாக்காள் பாவனையாள் மிகுநூலாள் யோகப் பண்பாள் பரவி வரும் அவுத்திரி 2 தரணாம் வியன் கிரியை ஞானமென விளம்புமாறே. பாசநாசம் மேவும் அருளுதுவும் அவுத்திரி 2 தரணாம் வியன் கிரியை ஞானமென விளம்புமாறே என்று இந்த பாடல் சொல்கிறார். அடுத்த பாட்டும் தீக்கை தான். அடுத்த பாட்டும் தீக்கை தான். அந்த பாட்டை மதிய உணவேளைக்கு பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் காலை அமர்வை நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். நாளைக்கு எல்லாமே ஐயா இன்னைக்கு இரவு தங்குறாரு. நாளைக்கு எல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் பாடம் கேட்கலாம். இன்னைக்கு காலையிலேருந்து 2 பாடம் தான் போயிருக்குது. அப்போ இன்னும் வந்து 50 ரூபா போயிருக்கணும். அதான் டெய்லி வச்சுருக்காங்க ஸ்பெஷல் கிளாஸு. டெய்லி ஸ்பெஷல் கிளாஸ். சரி, இன்னைக்கு வந்தவங்கன்னா தவம் பண்ணவங்கன்னா அர்த்தம். வராதவங்களுக்கு மகிழ்ச்சியான உத்தர வேண்டியதுதான். 2 பாடம் வந்து அதான் கேட்டுக்கிறோன்னா எவ்வளோ செய்திகள் வந்து பெருமாள் உணர்ச்சி நீங்கள் அதை கேட்கறதுக்கு நம்ம தான் தவறு செஞ்சுருக்கோம். அதுதான் இந்த சிறப்பு வகுப்பு ரொம்ப சிறப்பாக போகிறது.